Secrets about Abraxas. Abraxas நாஸ்டிக் டெக்ஸ்டில் எழுதப்பட்ட பெயர். டெவில் என்று ஆதி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். இவன் கேயாஸ் ஃபர்ஸ்ட் காட் கொர்னேயின் கீழ் வருபவன். கேயாஸ் நரகம் சம்பந்தப்பட்டவன். டார்க் லூசிஃபரின் அவதாரம்தான். அப்ராக்சஸ் ஒரு ஃபாலன் செராஃபின். இவனை பிரைமார்க் என்றும் ஏயான்ஸ் என்றும் சொல்லுகிறார்கள். சோஃபியா டெக்ஸ்டில் ஏயான்ஸ் ரூலர் என்றும் காட் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ராக்சஸ் 365 ஸ்பியர்ஸை வைத்திருக்கிறான். புக் ஆஃப் தி கிரேட் இன்விசிபிள் ஸ்பிரிட் மற்றும் கிரீக் மேஜிக்கல் பேப்பராய் போன்றவற்றில் குறிப்புகள் இருக்கிறது. ஜெம்ஸ்டோனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெம்ஸ்டோனுக்கு அப்ராக்சஸ் ஸ்டோன் என்று பெயர். பைபிளில் விலையுயர்ந்த கற்கள் பதித்த இடங்களில் லூசிஃபருக்கு மட்டும்தான் செல்ல ஜீசஸ் அனுமதி கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருடன் அந்த ஸ்டோனை திருடிட்டு வந்து அப்ராக்சஸ் ஸ்டோன் என்று பெயர் வைத்திருக்கிறான். ஸ்டோனை மட்டுமா திருடி இருப்பான்? 365 ஸ்பியர்ஸ் அவனிடத்தில் இருக்கிறதாம். இந்த 365 நம்பர் தான் வருடத்தின் நாட்களாகவும் மாறியது. ஸ்பியர்ஸ் மட்டுமா திருடி இருப்பான்? எர்த்த திருடவில்லையா? பிறகு மனிதனின் இட்டானிட்டியை பறித்து தான் இட்டானிட்டி காட் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான். இந்த டீட்டெயிலை பிறகு பார்க்கலாம். இந்த ஃபாலன் செராஃபின் அப்ராக்சஸ் சேவல் தலை, டிராகனின் கால்களை கொண்டவன். இவன் பாம்புகளின் தலைவன். லூசிஃபரின் அவதாரம்தான். இவன் பெயர் 7 லெட்டர்ஸை கொண்டது. ரெவலேஷனில் வருகிற 7 ஸ்பிரிட்டை அது குறிக்கிறதாம். ரெவலேஷன் சாப்டரோடு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் அழிவை பற்றி குறிப்பிடுகிறது. இது ஜீசஸ் விரும்புகிற காரியம் அல்ல. அவர் ஒரு இரட்சகர், நம்மை காப்பாற்ற வந்தவர். மனிதனை காப்பாற்ற நமக்காக திறக்கப்பட்ட வாசல்தான் எழுப்புதல். ஆனால் லூசிஃபரால் திறக்கப்பட்ட வாசல்தான் அழிவு. ஸோ அழிவு வராமல் இருக்க பூமியையும் மனிதனையும் காப்பாற்ற எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். ஆன்டி கிரைஸ்டின் திட்டத்தை முறியடிப்போம். திருடின இடங்களுக்கு அப்ராக்சஸ் தன்னை ரூலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஜீசஸின் வலது கை போன்று இருந்தவன் தான் இந்த லூசிஃபர். ஜீசஸ் அளவு கடந்த பாசம் அவன் மீது வைத்திருந்தார். அதை மிஸ்யூஸ் பண்ணி துரோகம் செஞ்ச படுபாவி தான் இவன். அப்ராக்சஸ் ரெவலேஷன் சாப்டரோடு தொடர்புடையவன். இவன் சேவல் தலையை கொண்டவன். சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஜீசஸ் பேதுருவிடம் சொன்னது ஞாபகம் வருகிறதா? அந்த சேவல் அப்ராக்சஸ் என்ற சேவல்தான். அப்ராக்சஸ் பேச்சை கேட்டுத்தான் பேதுரு ஜீசஸை மறுதலிக்கவும் சபிக்கவும் தொடங்கினான். இனி ரெவலேஷன் 12. பெண்ணொருத்தி நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள். சூரியனை ஆடையாக உடுத்தியிருந்தாள். 12 விண்மீன்களை தலையில் சூடியிருந்தாள். பேறுகால வேதனையுற்றாள். அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை கடவுளின் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்றெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெண் அப்ராக்சஸின் மனைவி செல். அந்த குழந்தை ஹோரஸ். ஆன்டி கிரைஸ்ட் எவ்வளவு தந்திரமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறான். இது சில சபைகள் மாதா என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அது தெரியாமல் கண்மூடித்தனமாயிருக்கிற கிறிஸ்தவர்களே, நடந்ததை பற்றி குறிப்பிடுவது அல்ல வெளிப்படுத்துதல். நடக்க வேண்டும் என்று நினைக்கிற லூசிஃபரின் திட்டம்தான் அது. ஜீசஸின் திட்டம் எழுப்புதல். எழுப்புதல் வந்தால் அழிவு வரவே வராது. எழுப்புதல் வர வேண்டுமென்றால் சந்தோஷமான நிலைமைக்கு உலகம் வரவேண்டும். பசிப்பிணி இல்லாமல்
போர் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் கடவுளை தேடுகிறவர்களாக மக்கள் இருக்க வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட ஜெபியுங்கள். காங்கிரஸ் இந்தியாவில் ஆட்சிக்கு வர வேண்டும். இதுவே அடையாளம். அப்ராக்சஸ் கால்கள் 2 பாம்புகள். கால்கள் என்றால் ஊழியத்தை குறிக்கும். மோசேயின் ஊழியத்தில் வனாந்தரத்தில் மக்களை பாம்புகள் கொன்றபோது மோசே ஜீசஸிடம் முறையிடுவதை விட்டுவிட்டு வெண்கல பாம்பை உயர்த்தி பிடித்ததால் ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட நேர்ந்தது. கற்பாறையான ஜீசஸை அடித்தார் மோசே. அதனால்தான் மினிஸ்ட்ரி கரப்டடானது. இந்த கோபத்தால் தான் மோசே கானானாகிய பரலோகத்திற்குள் செல்லும் வாய்ப்பை இழந்தார். மினிஸ்ட்ரி என்று வந்தால் காம்ப்ரமைஸ் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஜீசஸா லூசிஃபரா என்று தான் போட்டி இருக்கும். மனிதன் எடுக்கிற முடிவு முக்கியமானது. ஸோ நேர்மையாளர்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். மோசே பாம்பை உயர்த்தி பிடித்ததால் அந்த பாம்பு தன்னை காட் என்று சொல்லி இன்றும் மினிஸ்ட்ரியை சரியாக செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்தும் அவன் பேச்சை கேட்கிறவர்களுக்கு சாதகமாகவும் பண்ணி கொண்டிருக்கிறது. ஸோ மனம் தளராமல் ஆன்டி கிரைஸ்டின் திட்டங்களை முறியடிப்போம். ஜீசஸின் திட்டமான எழுப்புதல் தொடங்க கடுமையாக ஜெபிப்போம். பாம்பின் ஆவியான பேர்சபூலை துரத்தி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுப்போம். ஓரியான் கான்ஸ்டலேஷனுக்கும் அப்ராக்சஸுக்கும் தொடர்பு உண்டு. ஜீசஸை மார்னிங் ஸ்டார் என்று குறிப்பிடுவது போல லூசிஃபரையும் மார்னிங் ஸ்டார் என்று பைபிள் சொல்லுகிறதல்லவா. சோடியாக் சைனுக்கும் அப்ராக்சஸுக்கும் தொடர்பு உண்டு. ஜீசஸுக்கு போட்டியாக தன்னை காட் என்றும் மார்னிங் ஸ்டார் என்றும் ரூலர் என்றும் பலவாறு சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறான் இந்த லூசிஃபர். ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்த அவதாரத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற ரகசியங்களை அறிய விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.